வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 80ஸ்களின் தமிழ் சினிமாவை தன் வசீகரமான கண்களாலும் துடிப்பான நடிப்பாலும் கட்டி போட்ட அலைகள் ஓய்வதில்லை ராதா அவர்களோட முழு வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மலையாளத்து பொண்ணு எப்படி கோலிவுட்டோட டாப் ஹீரோயினாக மாறினாங்கன்னு விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லரா அப்படிங்கிற கிராமத்தில் ஜூன் 3, 1965 பிறந்தார் உதய சந்திரிகா. இவங்க தான் நம்ம ராதா. இவங்களோட அக்கா அம்பிகா அப்போவே சினிமாவில் ஃபேமஸ். ராதாவுக்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, 2 அக்காக்கள் இருக்காங்க. சினிமா பின்னணி கொண்ட குடும்பம் இல்லை என்றாலுமே அக்கா அம்பிகாவை பார்க்க ஷூட்டிங் ஸ்பாட் போன இடத்துல தான் ராதாவுக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்துச்சு. இயக்குனர் பாரதி ராஜா அப்போது அலைகள் ஓய்வதில்லை படத்துக்காக ஒரு புது முகத்தை தேடிக்கிட்டு இருந்தார். அப்போதான் ராதாவை பார்த்துட்டு இவங்க தான் என்னோட மேரின்னு முடிவு பண்ணாரு. 1981 கார்த்தி ராதா ஜோடி அறிமுகமான அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். முதல் படத்திலேயே தமிழ்நாட்டு மக்களோட மனசை திருடிட்டாங்க. அதுக்கப்புறம் பாரதி ராஜாவோட டிக் டிக் டிக், காதல் ஓவியம்னு வரிசையாக நடித்து முன்னணி நடிகையானாங்க. ரஜினி, கமல், சிவாஜி கணேசன் என அப்போதைய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாரோடையுமே ஜோடி சேர்ந்தாங்க. அதில் முக்கியமான படங்களில் கமல்ஹாசன் அவர்களோட தூங்காதே தம்பி தூங்காதே, ஒரு கைதியின் டைரி போன்ற படங்கள், ரஜினிகாந்த் அவர்களோட பாயும் புலி, துடிக்கும் கரங்கள், ராஜாதி ராஜா, முதல் மரியாதை படத்தில் குயில் கேரக்டரில் இவங்க நடிப்பு இன்றைக்குமே பேசப்படுது. கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தில் ஒரு வெகுளி பெண்ணாக நடித்து அசத்தி இருப்பாங்க. அக்கா அம்பிகா கூடவுமே வெள்ளை ரோஜா, இதய கோவில் போன்ற பல படங்களில் ஒன்றா நடித்து ராதா அம்பிகா சிஸ்டர்ஸ்னு ஒரு தனி சகாப்தத்தையே உருவாக்கினாங்க. 1991 தன்னோட புகழின் உச்சியில் இருந்தப்பவே ஹோட்டல் தொழிலதிபரான ராஜசேகரன் நாயர் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டு சினிமாவை விட்டு விளங்கினாங்க. இவங்களுக்கு கார்த்திகா, துளசி என 2 மகள்களும் விக்னேஷ்ங்கிற ஒரு மகனுமே இருக்காங்க. இவங்களோட 2 மகள்களுமே தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானது நமக்கு தெரியும். இப்போது ராதா அவர்கள் மும்பையில் செட்டில் ஆகி தன்னோட கணவரோட சேர்ந்து ஹோட்டல் பிஸ்னஸை கவனிச்சிட்டு வராங்க. சினிமாவில் இருந்து விலகி இருந்தாலுமே இப்போது சின்னத்திரை ரியாலிட்டி ஷோக்கள் ஜட்ஜாக வந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்திட்டு இருக்காங்க. 80ஸ்களின் அந்த துருதுருப்பான ராதாவை இன்றைக்குமே ரசிகர்கள் மறக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராதா அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.